ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் வந்து எனக்கு கம்மியான ஆஃபரில் வந்து ஒரு கேமரா வாங்கினேன். வெறும் 300 தான். என்னடா மட்டமானது 300 சொல்கிறேன் கேட்கலாம். எனக்கு ஆஃபர் கம்மியாக வந்துச்சுன்னு ஆர்டர் பண்ணால் அன்றைக்கே வாங்கிட்டேன். அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் வந்து வாங்கிக்கிங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன். வெறும் 1000 தான், 1200 தான் வாங்கிக்கிங்க. எனக்கு கம்மியான ஆஃபர் வந்து 300 வாங்கினேன். அவங்க வாரத்துக்கு 350 வாங்கினேன். இந்த கேமரா வந்து யூடியூப் சேனல் வந்து கலர் வாங்கினா இந்த ஹச்டி தான். ஸோ இந்த கேமரா வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். இப்போ வந்து நான் கேமரா பற்றி சொல்லிடுறேன், அடுத்த வீடியோ பற்றி காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேமரா வாங்கணுமா வாங்காமல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒஸ்டான கேமரா இல்லை, வெறித்தனமான கேமரா. இந்த கேமரா பற்றி சொன்னால் சின்னதாக ஒரு பேட்டரி இருக்குது, அது காட்டுறேங்க. இப்போ கேமரா வந்து உங்களுக்கு இது வந்து ஆன் பண்ணது இது வந்து ஓகே இருக்குல்ல, வந்து வீடியோ எடுக்கிறது ஓகே கொடுத்தா வீடியோ எடுக்கலாம். அந்த சைடில் வந்து ஜூ பண்ணுறது பாருங்க, ஜூ ஆகுதா. இது கீழே வந்து சின்னதாக இருக்குது, பழையபடி ஜூ சின்னது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வந்து சார்ஜர் லைட் எரியும், நீல கலர் சோப்பு கலர் லைட் எரியும். நீல கலர் இருந்தால் வந்து ஆன் ஆகும் அர்த்தம், சோப்பு கலர் இருந்தால் சார்ஜ் எரியும் அர்த்தம். இது பாருங்க சைடு பண்ணி தம்குனா ஜூ ஆகும், கீழே தம்குனா சின்னதாக இருக்கும் பாருங்கள். செட்டிங்கு இது வந்து செட்டிங் ஆகுனா வந்து அந்த ஓகே பட்டனையும் அந்த சைடு ஜூ பட்டனையும் அமுக்கினீங்கன்னா ஒரு செட்டிங் வரும். அந்த செட்டிங்கை பார்த்து நீங்கள் வச்சுக்கணும் ஒழுங்காக பாருங்கள். எல்லாமே ஆஃபில் இருக்குது, ஒன்றே ஒன்று ஆனில் இருக்கணும். அது வந்து கீழே பாருங்கள், கீழே மட்டும் தான் ஒன்றே ஒன்று கடைசியாக ஒன்று இருக்கும், அது மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க. மிச்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தேவையில்ல தான். அப்போ வந்து பேட்ரி காட்டுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். செட்டிங் வந்து ஹச்டி இருக்குது, 720 குவாலிட்டியில் நிறையா இருக்குது. நீங்கள் எதுனா வச்சுக்கலாம், ஹச்டி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து 700 வச்சுக்கலாம். வந்து கேமரா வந்து இது கூட நிறைய பொருள் தந்தாங்க, அதெல்லாம் காட்டுறேன். இது வந்து ஆடியோலாம் இருக்குது, பேசினா எவ்வளோ தூரத்துலாம் கேட்கும். இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் விட்டு பேசினா கூட இது மைக்கு சின்னதாக கேட்கும். அதில் வந்து அந்த மெமரி கார்டு இருக்கும், மெமரி கார்டு எடுத்து உங்கள் செல்லில் போட்டு பார்த்தீங்கன்னா செல்லு எப்படி கேட்குமோ அதேமாரி கேட்கும். ஸோ வெறித்தனமாக ஒரு வீடியோ காட்டுற பாருங்க, இருங்க ப்ளே பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் ஒரு விஜில் எடுத்தது, இருங்க ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். சூப்பரானது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபீல்டில் ஓடுது பாருங்கள். வண்டியில் போகும்போது எடுத்தது பாருங்கள், மண்டியில் மாட்டதெல்லாம் இருக்குது காட்டுறவங்க பாருங்கள். ஃப்ரிட்ஜில் போகும்போது எடுத்தது. இன்னும் உங்களுக்கு வந்து நான் பாருங்கள், உங்களுக்கு வேணால் இன்னொரு வீடியோ கூட காட்டுறேன், இருங்க. இதை வந்து ஒழுங்காக தெரியாது, நான் வீடியோ ப்ளேயிங் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோ எல்லாம் காட்ட வெயிட் பண்ணுங்கள். இதை காட்டுற பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்காக காட்டுறேன். பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பேட்ரி இது வந்து சார்ஜர் போடுறது, மெமரி கார்டு மேலே போடுறது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கடைசிலேருந்து நான் வீடியோ காட்டுறேன். பேட்டரியை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், இதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். இதான் பேட்டரி 900 mAh, 3 மணி நேரம் சார்ஜ் ஏறணும், 2 மணி நேரம் தாங்கும். ஸோ இந்த கேமரா வாங்கலாம். அந்த கேமரா வந்து 10 நிமிஷம் எடுக்கலாம். அப்புறம் வந்து திரும்பி அது தானாகவே ஆட்டோ ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ வீடியோ வந்து போகிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுமே இருக்கும். இது நல்லா உள்ளே தள்ளணும், வெயிட் பண்ணுங்கள், தள்ளி விட்றோம், மாட்டிச்சு. நல்லா இருக்கணும், பொறுமையாக பார்த்துருங்க. இந்த அதெல்லாம் போட்டால் நீங்கள் வந்து அடியில் 2 பக்கம் இருக்குதா, அடியில் ஒன்று வந்து அந்த நிற்க வைப்பாங்க பாருங்கள். யூடியூப் சேனல் வந்து அந்த மொபைலாம் நிற்க வைக்க மாட்டாங்க, அதேமாரி ஒன்று கேமராவுக்கு ஒன்று இருக்கும். அது கீழே காட்ட பாருங்கள். இந்த ரெண்டு சைடில் இது பாருங்கள், ரவுண்டாக நெட்டு மாரி இருக்குதா, அது திரும்பியும் நீங்கள் வந்து நிற்க வச்சுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஸோ இது கூட வந்து நிறைய பொருள் தந்தாங்க. இது வந்து சைக்கிளை மாட்டுறது, அந்த சைக்கிள் தெரியுமா, அந்த சைக்கிளை மாட்டுறது
இருங்க. அந்த சைக்கிள் வந்து மாட்டி அப்படியே அந்த சைக்கிள் வளைய தெரியுமா, நம்ம கைப்பிடிப்போமே அந்த அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். மாட்டி இதை கூட செட் பண்ணலாம். இது என்ன கேட்டிங்கன்னா தண்ணி வாட்டர் ப்ரூஃபு. இது காட்டுறது மறந்துட்டேன், வாட்டர் ப்ரூஃபு. எப்படின்னா வந்து இது தண்ணியில் போடலாம். இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களே, அந்த வீடியோ தான் இது. இது இந்த மூளை இது உள்ளே போட்டு எடுக்கணும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா வீணாகிடும் கேமரா. அதில் வாட்டர் உள்ளே போயிடணும். உள்ளே போட்டு மூடணும். எப்படி மூடுறதுன்னா வந்து சொல்லித்தரேன். இது வந்து முக்கியமானது. இவ்வளோ எல்லாரும் நீங்கள் இழுத்தீங்கன்னா உடஞ்சிட போகுது. ஃபஸ்ட்டு இதேமாரி தான் இருக்கும். கேமரா இதுமாரி தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணேன்னா வந்து எல்லாத்தையும் சரி பொறுமையாக காட்டிடலான்னு காட்டுறேன். நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறேன். இருந்தாலும் வந்து அது மண்டியில் மாட்டுறது. மண்டியில் வந்து மாட்டிக்கலாம். உங்களுக்கு அவுத்து காட்டுறேன் எப்படி எப்படி செட் பண்ணுறதுன்னு. இந்த கேமரா வாங்கலாம். வந்து வெறித்தனமான கேமரா. ஆனால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து அப்படியே பாக்ஸோட வச்சுருந்தா ஒன்றாவது. நீங்கள் அப்படியே அந்த கட்டமாக இருக்குதுல்ல எடுத்துகிட்டு கீழே போட்டிங்கன்னா உடஞ்சி தான் செய்யும். நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இப்படியே கீழே போட்டால் கூட ஒன்றாகாது. ஆனால் நீங்கள் வேணுனே கல்லை போட்டிங்கன்னா கல் அந்த கேமரா அந்த மேலே இருக்குது உடஞ்சிடும். வந்து இப்போ பிளாஸ்டிக் இல்லை, கல்லால் தான் இதுமாரி இருக்குது. கண்ணாடி மாரி தான் இருக்குது மேலே இருக்குது. பாருங்கள் அவுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஸ்டாண்டு புரியுதாங்க. இப்படி தான் மாட்டணும். இப்படி மாட்டி இதை இப்படி விட்டுருணுங்க. நிற்க வச்சுக்கலாம். இல்லைன்னா சைக்கிள் நிற்க வச்சுக்கலாங்க. பாருங்க இதில் வந்து ஹச்டி இருக்குது, 4K இருக்குது. அது கூட வாங்கிக்கலாம். நான் வந்து ஹச்டியே நல்லா தான் இருக்குது. நீங்கள் 4K வாங்கினா அதோட நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டமானு சொன்னாலும் எனக்கு வந்து நல்ல கேமரா தான் இருக்குது. இதில் வந்து நான் நிறைய வீடியோ எடுத்தால் செம்மையாக தான் இருக்குது. சார்ஜர் வந்து இப்போ இருந்தால் தாங்குது 2 மணி நேரம். ப்ராங்க் வீடியோ எடுத்தாலும் எடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நிறைய வீடியோவில் பார்ப்பீங்க யூடியூப் சேனல் ப்ராங்க்கு அவ்வளோ தூரம் இருந்து எடுப்பாங்க. அவ்வளோ தூரத்தை தலையில் பேசினா கூட கேட்கும். ஸோ ஒருத்தான கேமரா தான். அது இல்லாமல் வந்து இதை எப்படி இது தலை மாட்டு செய்யுதுன்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. நான் செஞ்சு காட்ட பாருங்க. இது வந்து இந்த கயிறு வந்து நம்மளே தான் செஞ்சுக்கணும். தலையில் மாட்டுற மாரி நீங்கள் வந்து இதேமாரி இருக்கும் பாருங்கள். இதேமாரி வந்து அதில் போட்டு தருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேமரா ஆர்டர் பண்ணி எடுத்தோடனே அதில் போட்டு தந்துடுவாங்க. இதேமாரி தான் இருக்கும் பாருங்கள். நல்லா நீங்கள் வந்து இதேமாரி இதை வச்சுக்கணும். இது பேர் என்னன்னு தெரியல. இந்த இதுமாரி ஸ்டிக்கர் மாரி கட்டமாக இருக்கும். அதில் வந்து நல்லா சொருகணும் பாருங்கள். நல்லா இதுமாரி சொருவிடணும். இருங்க சொல்லித்தரேன் பாருங்கள். இதேமாரி சொருவிடணும். சொருவிட்டு அதேமாரி மாட்டிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் நெட்டு போட்டுக்கணும் பாருங்கள். இதை போட்டு நீங்கள் ஒரு நெட்டு மாரி இருக்கும். அது திரி வச்சுக்கணும். திரி வச்சுன்னா யாராவது வந்து திரி வச்சுன்னு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இதுமாரி திரி வச்சுக்கணும். இதேமாரி வச்சுட்டு தலையில் மாட்டிக்கணும். இப்போ தலையில் மாட்ட வெயிட் பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணணும். ஏன்னா லூஸ் ஆச்சுன்னா கீழே வந்துடும். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் அமைக்கிறேங்க. அடுத்து நீங்கள் வந்து தடையே இருக்கும். இதில் வந்து ஆடியோலாம் கேட்கலாம். அது வந்து ஒரு பாட்டு போட்டு நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப கட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கேட்கலாம். காலை வச்சு பாருங்க. தலையில் ஓட்டிட்டேன் இப்படியே வண்டி ஓட்டலாம். வண்டி ஓட்ட செம்மையாக இருக்கும். வெறித்தனமான கேமரா தான் அது. கையில் கூட மாட்டி கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். ரெண்டாக போட்டு டைட் பண்ணிட்டா நம்ம இப்படியே கையிலேயே எடுத்துட்டு போகலாம் வண்டியில் சைக்கிளில். ஆனால் என்னன்னா ஷேக் ஆகும் வண்டியில் போகும்போது அது இதில் போனோம். இது பாக்ஸ் ஏதாவது தந்தாங்க. ஷேக் ஆகும். வந்து சைக்கிளில் போனால் தொடர்ந்து ஆடல அதுமாரி ஷேக் ஆகும். மிச்சம் நல்லா இருக்கும். இதேமாரி நிறையா வந்து கேமரா வந்து பார்த்துட்டீங்க. அடுத்து ஃபோட்டோ பார்க்கணுன்னா இருங்க ஃபோட்டோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அமைக்கிறங்க. ஃபோட்டோ காட்டுறேன். அடுத்து வந்து வீடியோ ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் கேமரா வாங்காத உங்கள் இஷ்டம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்துலாம். நன்றி. இது ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது ஃபோட்டோ தான். இது கண்ணாடி கேலாஸ் போட்டு எடுத்தாலும் அப்படிதான். இப்படியே எடுத்தால் அழகாக தெரியும் கண்ணாடி. இப்போ வந்து வீடியோ பாருங்க. வாட்டர் ப்ரூஃப் காமிக்காக தண்ணியில் ஓடுறான் பாருங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்துங்க சுற்றிடும். 2 ஆள்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ வாங்க தண்ணி உள்ள ப்ரூஃபு தண்ணி
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,